ஒரு நல்ல ஒரு விருந்தாக, அதாவது இந்த படத்தை நான் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா, அவர் ஒரு எழுத்தாளர், அப்போ இலக்கியவாதி என்ற முறையில் அவர் சிக்கி வர போகிறது. இதே ஒரு பெரிய படமாக அமையும்ன்றதால எனக்கு, அதாவது முதல் படமே ஒரு பெரிய படம். எங்களுக்கு ஆர்ட் டைரக்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன்ஸ், ஆர்ட் டைரக்ஷன், லைன் மேனேஜர். பூவரசி மீடியா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஆரம்பத்தில் குறும்படங்களில் வந்து நாங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் டைம் அலோகேட் பண்ணி போட்டு டக்குன்னு போயிட்டு எடுத்து முடிச்சிடுவோம். அதாவது கொஞ்சம் ரிசோர்ஸ் தான் எங்கள்கிட்ட இருக்கும். அதாவது எங்கள்கிட்ட ஒரு கேமராமேன், ஒரு டைலாக் சொல்கிறதுக்கு ஒரு ஆள், மற்றபடி பெருசாக ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படி எல்லாம் இருக்காது. நாங்கள்லாம் எல்லாத்தையும் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் இருந்தது. மற்றபடி சில படங்களில் நான் முழுநீள திரைப்படங்களில் நடித்திருக்கின்றேன். அதில் வந்து முழுநீள திரைப்படங்களுக்கு இருக்கிற அனுபவம் என்னென்னா, முழுநீள திரைப்படங்களில் எங்களுக்கு ஆர்ட் டைரக்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன்ஸ், ஆர்ட் டைரக்ஷன், லைன் மேனேஜர்ஸ் அப்படி என்று சொல்லி வித்தியாசங்கள் இருக்கும். அப்போ எங்களுக்கு முழுநீள திரைப்படங்கள் வந்து வேலை அதிகமாக இருக்கும். குறும்படங்களில் வந்து வேலை குறைவு. காரணம் என்னென்னா, நாங்களே டிசைட் பண்ணி நாங்களே டக்குனுங்கிற விஷயம் வந்தால் சரி, குறும்படத்தில் வர கருத்து, அதாவது கண்டென்ட் எதுவோ அதை நாங்கள் சொன்னோம்னா சரி. ஆனால் முழுநீள திரைப்படத்தில் வந்து காட்சிப்படுத்தல் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைரக்டர் பார்த்துட்டு இருப்பேன், நம்ம கேமராமேன் பார்த்துட்டு இருப்பார், அசிஸ்டன்ட் டிஓபி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் லேர்ன் பண்ணினது, முழுநீள திரைப்படங்கள் லேர்ன் பண்ணினது நிறைய விஷயங்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பூவரசி மீடியா ஒரு பெரிய பேனர். அந்த பேனரில் நான் பண்ணுறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஏற்கனவே நான் முழுநீள திரைப்படங்கள் செய்வேன். ஆனால் இதுதான் முதலாவது படம் எனக்கு திரைக்கு வர போகிறது. இதே ஒரு பெரிய படமாக அமையும்ன்றதால எனக்கு, அதாவது முதல் படமே ஒரு பெரிய படம், நல்ல காட்சிப்படுத்தல்கள், நல்ல கருத்து தியேட்டருக்கு வரப்போகுதுன்றதுல மிகவும் சந்தோஷமான விஷயம். அதாவது பூவரசி மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படச்செலவு செய்து தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். அப்போ அதால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, நான் எதிர்பார்த்த ஒரு படமாக இது அமையும் என்றதும், இது மக்களுக்கு தேவையான ஒரு படமாகவும் நான் இந்த மக்கள் மனதில் நிலைப்பேன் என்றதும் எனக்கு பெருமையாக இருக்குது. இது ஒரு புதுவித அனுபவம் தான். ஏனென்றால் முதலில் நானே குறும்படம், நானே ராஜா, நானே மந்திரி என்ற மாதிரி நானே படங்கள், நானே கதையை எழுதி, நானே வசனகத்தா, நானே எல்லாத்தையும் டிசைட் பண்ணி இப்படி தான் படம் இருக்கணும், இப்படி தான் கண்டென்ட் இருக்கணுமென்றலாம் நானே டிசைட் பண்ணி இந்த கருத்தை பதிவு செய்கிறதுன்றது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஆக கேமராமேனோட தான் இந்த நெகோசியேஷன் இருக்கும். அதாவது இப்போ கதைச்சு காட்சிப்படத்தில் எப்படி இருக்குமென்று தனியாக கேமராமேனோட, மியூசிக் டைரக்டரோட தான் இருக்கும் குறும்படங்கள் செய்யக்கல. ஆனால் முழுநீள திரைப்படங்கள் செய்யக்கல நான் ஒரு டைரக்டர் பார்வையில் எப்படி பட போறேன்றதை அவன் பார்வையில் இல்லாட்டி அவர்களின் பார்வையில் வச்சு தான் நான் என்னை மெருகூட்ட வேணும், அவர்கள் சொல்கிறபடி செய்ய வேணும். அந்தபடியால் எனக்கு வந்து, அதாவது ஒரு ஆளுக்கு கீழே வேலை செய்கிற ஃபீலிங் கொண்டு ஆரம்பத்தில் இருந்தது. பிறகு அதுவே எனக்கு ஒரு வித்தியாசமாக அமைஞ்சு, என்னடா டே நான் கூட லேர்ன் பண்ணுறேன், அவர்கள் வித்தியாசமாக என்னை வடிவமைக்கிறார்கள் என்ற ஒரு வித்தியாசம் இருந்தது. அதாவது இன்னொரு டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதாவது நீங்கள் கணக்கை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். வித்தியாசமான டைரக்டர் நோக்கங்கள், அவன் கருத்துகள், அவன் கருத்து திணித்தல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதால் இன்னொரு டைரக்டர்கிட்ட வேலை செய்கிறன்றது புதுவித அனுபவம், மற்றது முழு கற்றலுக்கான வழியாகவும் இருக்குது. இளவாணியின் ஸ்டைல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா, அவர் ஒரு எழுத்தாளர், அப்போ இலக்கியவாதி என்ற முறையில் அவர் ஸ்டோரி சொல்கிற விதமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மூக்குத்திப்பு படத்தில் வந்து அந்த டயலாக் எல்லாத்தையும் அமைச்சிருப்பா. சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதாவது நெஞ்சில் டச் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அமைஞ்சிருக்கும். நீங்கள் அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்களா, ஒரு பெண்ணின் உணர்வுகள், அவரோட ஒரு தாக்கங்கள், ஏக்கங்கள், அப்படி எல்லாத்தையும் ஒரு பெண்ணென்ற முறையில் இளவாணி மிகவும் அழகாக ஸ்டோரி டெல்லிங்கை வந்து நல்ல திறம்பட செய்திருக்கு. ஆஃப் ஸ்க்ரீன், அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரே பெம்பலாக தான் இருக்கும். ஏனென்றால் எல்லாரும் எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டோம். பாய்ஸ் குரூப்புக்கு நாங்கள் வடிவாக இருந்து நல்ல பெம்பல் அடித்து காய்ப்போம். சாப்பாட்டு நேரத்தில் சரி நல்ல ஃபன்னாக தான் இருக்கும். என்னென்றால் ஷூட்டிங்கில் என்ன நடந்தது, அந்த டைலாக் டெலிவரியில் என்ன நடந்தது என்று இப்போ எங்களை ஆளுக்கு கழுவி ஊற்றுறதுலேயே டைம் போயிடும். நல்ல ஃபன்னாக இருக்கும். மற்றபடி ஒரு வித சந்தோஷமான ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் இயங்கினாங்க.
அண்மை காலங்களில் ஒரு காமெடி படங்கள்லாம் எங்களை யாழ் திரையரங்குகளில் சரி புலம்பெயர் வாழ் தேசங்களில் சரி வெளியிடப்பட்டு வருகின்றது. அது ஈழத்தில் தயாரிக்கப்பட்ட படங்கள். அதோட ஒப்படைக்கில் இந்த படம் மூக்குத்திப்பூ வந்து ஒரு ஜனரஞ்சகமான குடும்ப படமாக அமையும் என்பதில் நான் ஆழ்ந்த கருத்துள்ளவனாக இருக்கின்றேன். காரணம் என்னவென்னா, இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்சராக இருக்க போகுது. என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு கலவை, கமெடி, ஸ்டண்ட், மற்றது என்னென்னு சொல்கிறது, சென்டிமெண்ட், குடும்பங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பெண்ணின் உணர்வு என்று சொல்லி ஒரு பலதரப்பட்ட விஷயங்களை ஒன்றிணைச்ச படமாக மக்களுக்கு ஒரு நல்லொரு விருந்தாக, அதாவது இந்த படத்தை நான் அழகாக சொல்ல போனால் ஒரு செட் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு தாலி வந்து ஓட பண்ணிங்கன்னா அறுசுவையோட தெரிவினம், கடைசியில் உங்களுக்கு குலோப் ஜாம் தெரிவினம், ஒரு வடை பாயசம் தெரிவினம், அப்படி இது இருக்கும். தனியாக ஒரு விதமாக, அதாவது தனியாக கொத்தொட்டி சாப்பிட்டு போகிறத விட, இல்லாட்டி தனியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு போகிறத விட ஒரு செட் மீல் சாப்பிட்ட ஃபீல் உண்டு இந்த படத்தை பார்க்குறாங்களுக்கு வருமென்று நான் எதிர்பார்க்குறேன். 10 கோடி இப்ப போட்டியலண்டா, 6 மாசத்துல 50 கோடியா? சொல்லு தப்பாதா? தட்டி விட்டான் போலாம் கிடக்கு.